Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. இன்னைக்கு பேச போகிறது நம்ம கசப்பு உணவை பற்றி, bitter foods. இப்போ வெஜிடபிள்ஸ்னு எடுத்திங்கன்னா பாவக்காய் தான் ஃபஸ்ட்டு வரும் எல்லார் ஞாபகமுமே. இது கசப்பு உணவு. நிறைய பேர் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யும் முறை இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளி தண்ணி போட்டு இதை ஒரு 5 to 10 minutes இதை ஊற வச்சுட்டு அப்புறம் அதை புழிஞ்சு எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த கசப்பு அந்த அளவு இருக்காது. அண்ட் எந்த அளவு கசப்பு மெயின்டைன் பண்ணுதோ அதுவே நம்மளுக்கு போகும். இதில் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் 5 சுவையில் கசப்பும் ஒரு சுவை. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது அட்லீஸ்ட் மாதத்தில் 2 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. பட் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த பாவக்காவையே சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது நல்லதே கிடையாது. இந்த பொரியலாக சாப்பிடலாம். இல்லை பிட்லேன்னு ஒன்று பருப்பு போட்டு செய்வாங்க. நிறையா இந்த தனியா, மிளகு இதெல்லாம் அரைச்சி போட்டு அது சாப்பிட்லாம். பட் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அந்த அளவு நல்லது கிடையாது. அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணுறதையே நிறைய நியூட்ரியன்ஸ் அதில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுண்டைக்காய். சுண்டைக்காய் அந்த செடியில் இருக்கிறதே பச்சையாக இருக்கும். பட் இதை எடுத்து நம்ம லைட்டாக உப்பு போட்டு இதை காய வச்சுட்டு வெயிலில் எடுத்து வச்சுட்டோன்னா இது வருஷந்தோறும் யூஸ் பண்ணோம். சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. இப்போ யாருக்காவது வயிறு கட்டி இருக்குது, அவங்களால சாப்பிடவே முடியல அப்படின்னா சுண்டைக்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் அதை ஹாட் ரைஸில் 1 டீஸ்பூன் அளவு சுண்டைக்காய் இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டைஜஷன் பெட்டர் ஆகி இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ பச்சை சுண்டைக்காய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதையே குழம்புல போட்டு கூட ரெகுலராக பண்ணினா இது கூட ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிக்காய். மணத்தக்காளிக்காய்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன செடி அது. அதில் பச்சையாக இருக்கிறதே இது காய். இதுவே பழமாயிடுச்சுன்னா ஒரு டார்க் வைலட் கலர் ஆகிடும். இப்போ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா அதை பறித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். இதில் அந்த துவர்ப்பு ப்ளஸ் லைட் புளிப்பு கூட இருக்கும். இதுக்குள்ளே சின்ன 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 சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பச்சையாக அதை பழுக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து இதை உப்பில் போட்டு இதை நல்லா ஒரு நாள் உப்பு மோர் இது ரெண்டும் போட்டு அதை ஊற வச்சுட்டு அப்புறம் இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. இது கூட ஒரு 2-3 மாதம் தாராளமாக இருக்கும். இது எப்போ சாப்பிடணுன்னா இதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வராத தவிர்க்கிறதுக்கு இதை சாப்பிடலாம். பச்சையாக கிடைச்சா குழம்புல போடலாம். இல்லை இந்த மாதிரி வத்தலாம் வாங்கினா லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஹாட் ரைஸில் போட்டு சாப்பிடலாம். இதில் இந்த காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு கூட செய்வாங்க. இது சுண்டைக்காவும் செய்வாங்க, இன்னும் மணத்தக்காளிக்காவும் செய்வாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேச போகிறது வேப்பம்பூ. வேப்பம்பூ ஃபெப்ரவரி எண்ட், மார்ச், ஏப்ரல் வரலும் அது மரத்துலேருந்து தானாக கீழே விழுந்துடும். நம்மளுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. அந்த கீழே இருக்கிற இடத்த க்ளீனாக பெருக்கி வச்சுட்டு அதில் பேப்பர் போட்டுட்டோன்னா வேப்பம்பூ விழுந்துடும். இதை காய வச்சுட்டோன்னா த்ரூ அவுட் த இயர் அப்படியே இருக்கும். இப்போ வாரத்தில் ஒரு தடவை இந்த வேப்பம்பூவை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடித்தா இதுவே அந்த பிட்டர் டேஸ்ட்க்கு ரொம்ப நல்லது. அதில் வேணா லைம் புழிஞ்சிக்கலாம். பச்சை வேப்பம்பூ மாதத்தில் ஒரு வருஷத்தில் 3 மாதம்தான் கிடைக்கும். அதனால அது எப்போ பாரு நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி இப்போ பார்த்திங்கன்னா வருஷ பரப்பு, அதாவது தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை மாதம் அந்த 14th ஏப்ரல். இது கட்டாயம் நம்ம இந்த வேப்பம்பூ அண்ட் வெல்லம் வச்சு அண்ட் மாங்காய் வச்சு ஒரு பச்சடி செய்வோம். இது எதுக்குன்னா லைஃப்பில் ஸ்வீட்டும் இருக்குது, காரமும் இருக்குது, அண்ட் பிட்டர்னஸும் இருக்குது. அதனால எல்லாம் சேர்ந்து தான் லைஃப் வரும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு தத்துவத்தோடு அது பண்ணுறாங்க. பட் முக்கியமாக பார்த்திங்கன்னா டயரியா ரொம்ப ஜாஸ்தி, திடம்னு ஒரு நாளைக்கு 8-10 தடவை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேப்பம்பூவை லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு இதை ஹாட் ரைஸில் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லது.
வேப்பம்பூவில் ரசம் கூட வைக்கலாம். இதை வந்து ரசம் நம்ம மிளகு ரசம் மாதிரி பண்ணிவிட்டு புளியை கொதிக்க விட்டுட்டு கடைசியில் எப்படி ஜீரகம் மிளகு போடுவோம், போட்டுட்டு அந்த டைமில் இந்த வெறும் இந்த வறுக்காத கூட அந்த வேப்பம்பூ காய வச்சுருப்போமே அதை போட்டுட்டு அப்புறம் நம்ம அணைச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வேப்பம்பூவும் பிட்டர் ஃபுட் தான். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கூட நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஸோ இந்த பல விதமாக நம்ம வந்து இந்த மாதிரி பிட்டர் ஃபுட்ஸ் இல்லை இந்த மாதிரி கசப்பு இருக்கிற உணவை பற்றி பேசினோம். இதை கட்டாயம் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் இந்த கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது உங்களோட டைஜஷன், உங்களோட இது எல்லாமே நல்லா இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். Thank you viewers. Please like, share and subscribe our channel.